முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவோடு அரசியலுக்கு வருகிற நடிகர்களுக்கு முன்னோடியாக திகழ்பவர் எம்ஜிஆர். ஒரு நடிகரின் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கான உதாரணமாகவும் அவரது ஆட்சி காலமே இருக்கிறது. தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் மிக மோசமான நிர்வாகத்திறனற்ற ஆட்சி என்றால் அது எம்ஜிஆரின் ஆட்சி என்று உறுதியாக கூறலாம். திரைப்படத்தில் தன்னை ஏழை பங்காளனாக, மீனவ நண்பனாக, விவசாயியாக தோன்றி அநீதியை தட்டி கேட்கும் ஒரு ஜீவ ரட்சகனாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ஒருவர் நிஜமான அதிகாரத்தை பெற்றபோது அதே மக்கள் மீது எப்படிப்பட்ட அடக்குமுறையை ஏவினார் என்பதை வரலாற்று தரவுகளுடன் நாம் காணலாம். திரைப்படங்களில் கசையடியால் துடிக்கும் ஏழைகளை காப்பாற்ற ஓடி வரும் எம்ஜிஆர் 1978 ஏப்ரல் மாதத்தில் தமிழகத்தின் வீதிகளில் விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக போராடிய போது என்ன செய்தார்? மின்சார கட்டண குறைப்பு மற்றும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி சி. நாராயணசாமி நாயுடு தலைமையில் தமிழக விவசாயிகள் சங்கம் போராடிய போது அவர்கள் மீது காவல்துறையை கட்டவிழ்த்துவிட்டு துப்பாக்கிச் சூடு நடத்தினார். 1978 ஏப்ரல் 14 நடந்த அந்த கோர சம்பவத்தில் சுமார் 12 விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். விவசாயி படத்தில் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் என்று பாடிய அதே எம்ஜிஆர் தான் நிஜத்தில் விவசாயிகளின் ரத்தம் நிலத்தில் சிந்திய போது அதிகாரத்தின் உச்சியில் அமர்ந்து அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார். இதே நிலைதான் மீனவர்களுக்கும் ஏற்பட்டது. 1977 மீனவ நண்பன் படத்தில் தானும் ஒரு மீனவராக கட்டுமரங்களில் கடலுக்கு சென்று மீனவர்களின் துயரம் துடைத்தவர் 1985 மெரினா கடற்கரையில் கட்டுமர மீனவர்கள் தங்களின் வாழ்வாதார போராட்டத்தை நடத்திய போது அவர்கள் மீது எம்ஜிஆரின் காவல்துறை துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இதில் அப்பாவி மீனவர்கள் உயிரிழந்தனர். திரையில் மீனவர்களின் தோளில் கைவோட்டுக் கொண்டு பாடியவர் நிஜத்தில் அவர்களின் போராட்டத்தை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கினார். இத்தகைய அடக்குமுறைகள் விவசாயிகளிடமோ மீனவர்களிடமோ மட்டும் நிற்கவில்லை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினரே 1979 தங்களுக்கு சங்கம் அமைக்க உரிமை கோரி போராடிய போது அவர்கள் மீது ரிசர்வ் போலீஸ் படையை CRPF ஏவி துப்பாக்கிச் சூடு நடத்தி ஒரு போர்க்களத்தையே உருவாக்கினார் எம்ஜிஆர். தமிழக வரலாற்றில் காவல்துறைக்கு எதிராக ராணுவத்தை போன்ற படையை பயன்படுத்திய முதல் முதலமைச்சர் எம்ஜிஆர் தான். அவரது நிர்வாகத்திறன் என்பது தனிநபர் ஆதிக்கத்தை நோக்கியே இருந்தது. 1979 இடஒதுக்கீட்டில் 9,000 ரூபாய் வருமான வரம்பை கொண்டு வந்து சமூக நீதியின் வேரிலேயே கோடரி வீசினார். அவரது படங்களில் பாட்டெழுதி கொண்டிருந்த கவிஞர் வாலி, நடிகை லட்சுமி ஆகிய பார்ப்பனர்களின் சொல்லை கேட்டு இந்த நடவடிக்கையை எடுத்தார் எம்ஜிஆர். பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க முயன்ற இந்த கிரிமி லேயர் கொள்கை சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதியாகும். இதை எதிர்த்து கலைஞரின் திமுகவும் திகாவில் ஆசிரியர் கி. வீரமணியும் பெரும் போராட்டங்களை நிகழ்த்தினர். இதன் விளைவாக 1980 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது. தோல்விக்கு அஞ்சி வேறு வழியின்றி அந்த அரசாணையை திரும்ப பெற்று இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தினார். இது கொள்கை சார்ந்த முடிவல்ல, மாறாக தேர்தல் தோல்வி கொடுத்த பயத்தால் ஏற்பட்ட தற்காப்பு முடிவு. நிர்வாக ரீதியாக தமிழகம் அவரது காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார தேக்கத்தை சந்தித்தது. டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழகத்திற்கு வர முன்வந்தபோது எம்ஜிஆரின் நிர்வாகத்தில் இருந்த அலட்சியம் மற்றும் கோப்புகள் கையெழுத்திடுவதில் ஏற்பட்ட காலதாமதத்தால் அந்த நிறுவனங்கள் கர்நாடகாவிற்கு சென்றன. இன்று பெங்களூரு மென்பொருள் துறையில் மிகச்சிறந்து விளங்குகிறது என்றால் அன்றைய எம்ஜிஆர் அரசின் நிர்வாக திறமையின்மையே ஒரு முக்கிய காரணமாகும். அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஒரு கோப்பை கூட அவரின் அனுமதியின்றி நகர்த்த முடியாத அளவிற்கு அதிகாரம் ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டது. இது நிர்வாகத்தை முடக்கியது. கல்வித்துறையை பொறுத்தவரை இன்று கல்வி வணிகமயமாகியிருப்பதற்கு விதை போட்டவர் எம்ஜிஆர். 1980களின் தொடக்கத்தில் சுயநிதி கல்லூரிகள் என்ற பெயரில் தனியார் கல்வி நிறுவனங்கள் பெருக அனுமதிக்கப்பட்டது. கல்வி என்பது ஒரு பொது சேவையாக இருக்க வேண்டிய நிலையில் அதை ஒரு வியாபார பண்டமாக மாற்றிய பெருமை இவரையே சாரும். மதுவிலக்கு கொள்கையிலும் அவர் காட்டிய இரட்டை நிலைப்பாடு விமர்சனத்துக்குரியது. 1983 டாஸ்மாக் நிறுவனத்தை தொடங்கி சாராய விற்பனையை அரசே முன்னெடுத்தது.
மதுவிலக்கை அமல்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் மது விற்பனையை நிறுவனமயமாக்கினார். இதன் பின்னணியில் மதுபான ஆலை உரிமையாளர்களுடன் அவர் கொண்டிருந்த நெருக்கமும் அதனால் எழுந்த பல கோடி ரூபாய் ஊழல் புகார்களும், குறிப்பாக ஸ்பிரிட் ஊழல் மற்றும் பல்கேரிய கப்பல் ஊழல் போன்றவை அவரது நேர்மையை கேள்விக்குள்ளாக்கின. அரசியல் ரீதியாக தன்னை எதிர்த்தவர்களை அடக்க ராமாவரம் தோட்டம் ஒரு விசாரணை மன்றமாக செயல்பட்டது. ஜெயலலிதா போன்றவர்களே அந்த தோட்டத்தில் அவமதிக்கப்பட்டதாகவும் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் தகவல்கள் உண்டு. 1982 கொண்டுவரப்பட்ட குண்டர் சட்டம் என்பது சமூக விரோதிகளை ஒடுக்க அல்ல, மாறாக பத்திரிகையாளர்களையும் அரசியல் எதிரிகளையும் ஒடுக்கவே பயன்படுத்தப்பட்டது. 1986 திவாலான நடிகையான வெண்ணிராடை நிர்மலாவை தனது சிறப்பு ஈடுபாட்டால் மேலவை உறுப்பினராக நியமிக்க முயன்றது அவரது அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சம். இது சாத்தியமில்லாமல் போன ஆத்திரத்தில் எம்எல்சி என்ற அந்த பதவியே இல்லாமல் காலி செய்தார் எம்ஜிஆர். நீதித்துறையும் ஊடகங்களையும் மிரட்டிய எம்ஜிஆர் வெளியில் மக்கள் திலகம் என்று அறியப்பட்டாலும் நிஜத்தில் ஒரு சர்வாதிகாரியைப் போலவே செயல்பட்டார். கடைசி காலத்தில் அவர் நோயுற்று அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றபோது தமிழக நிர்வாகம் முற்றிலும் முடங்கி போனது. அவர் செயல்பாடற்று நடைபெணமான நிலையிலும் ஆட்சியில் தொடர்ந்தது ஜனநாயகத்தின் கேலிக்கூத்து. திரைப்படங்களில் பார்த்த ஜீவரட்சகன் நிஜத்தில் தன் கைகளாலேயே அமைச்சர்களையும் நிர்வாகிகளையும் அடித்து துன்புறுத்தும் ஒரு பாசிச கோமாளியாக இருந்தார் என்பதே இடதுசாரி ஊடகங்களும் நடுநிலையான அரசியல் விமர்சகர்களும் முன்வைக்கும் கடுமையான குற்றச்சாட்டு. எம்ஜிஆரின் 10 ஆண்டு கால ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவு திட்டம் தந்தார் என்பதை தவிர சிறப்பு என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. உண்மையில் எம்ஜிஆரின் ஆட்சி என்பது நிர்வாக சீரழிவு, ஊழல் மற்றும் வன்முறை நிறைந்த ஒரு மோசமான காலகட்டம். அரசியல் அறிவோ நிர்வாக திறனோ அற்ற ஒரு நடிகனின் ஆட்சி என்பது எவ்வளவு கோரமானதாக இருக்கும் என்பதற்கு எம்ஜிஆரின் ஆட்சி காலமே முன்னுதாரணமாக இருக்கிறது.